சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கும் உள்ளடக்கங்களில் டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டது அல்லது செயற்கை உள்ளடக்கம் என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பினரும் சமூக ஊடகங்களையும் டிஜிட்டல் தளங்களையும் பொறுப்புடனும் நெறிமுறையுடனும் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் பதிவுகள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் பதிவுகள் மாநில தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, தியாகராய நகர், திருவொற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலு, ஆயிரம் விளக்கு திமுக வேட்பாளர் எழிலனை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையையும் தன்னையும் பிரிக்க முடியாது என்றார். இதைத் தொடர்ந்து தியாகராய நகர் திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகனையும், திருவொற்றியூர் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரராஜனையும் ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஆனந்த நையாசாமிக்கு ஆதரவாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாக்கு சேகரித்தார். புளியங்குடி சிந்தாமணி பேருந்து நிலையத்தில் தொடங்கி காமராஜர் சிலை வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ சென்றவர் பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், துஷ்பிரயோகம், முறைகேடு, குற்றம், இதுவே டிஎம்கே என்று விமர்சித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறுவாக்கம், தொடூர், நீர்வள்ளூர், ஆட்டுப்புதூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்ற அவருக்கு பொதுமக்களும் கட்சியினரும் அமோக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக தேர்தல் அறிக்கையின் அம்சங்களை எடுத்துரைத்து மக்களிடம் வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் பூட்டு டாஸ்மாக் கடைக்கு என்று அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் தொகுதிக்குட்பட்ட கண்ணங்குடி பேருந்து நிலையம் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வந்த உடனே முதல் பூட்டு டாஸ்மாக் கடைக்கு போடுறேன். குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன். போடாத, நீ குடிச்சிட்டு வந்து எனக்கு தான் போடுவேன், எவனுக்கு போடுவேன், நீ யாரு என்றது. நீ இந்த சின்னத்தில் போடுற முடியும், எந்த சின்னத்தில் போடுவேன். ஏன்னா நிதானத்தில் இருக்கிறவனே எதையோ ஒன்று போட்டு வந்துடுறேன். மதிமயங்கி நிற்கிறவன் நான் உன் மகன் சொல்கிறேன், குடிக்கிற மக்கள் போடுற ஓட்டு எனக்கு வேணாம், நல்ல தமிழ் குடிமக்கள் எனக்கு போட்டா போதும், அது போட்டா போதும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்றும் தொகுதி மறுசீரமைப்பை தான் எதிர்ப்பதாகவும் கூறினார். They are telling that we are against the women reservation, but the real fact is that they against women reservation. We are against delimitation. Their plan is to, in the name of using women reservation as a weapon, as a shield, they want to have a delimitation. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற நெருப்பில் தண்ணீரை ஊற்றினாலும் தீராத பகையோடு திருப்பி வரும் என நடிகர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் மலையாளத்தில் பேசி வாக்கு சேகரித்தார். തൽക്കാലം ഇത്തിരി വെള്ളം ഒഴിച്ച് അണച്ചിട്ടുണ്ടെന്നേ ഉള്ളൂ. പക്ഷെ അവിടെ കനൽ ബാക്കിയാണ്. അത് തീരാത്ത പകയോടെ തിരിച്ചു മാളിക്കത്തി തിരിച്ചു വരും. வடக்கில் இருந்து வரும் துரோகத்தை தடுத்தே ஆக வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவிநாசி தொகுதியில் திமுக வேட்பாளர் கோகிலாமணியை ஆதரித்து பரப்புரை செய்தவர் தனது கடந்த தேர்தல் தோல்வி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். வடக்கில் இருந்து வரும் துரோகத்தை நாம் தடுத்தே ஆக வேண்டும். உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னம். பார்த்து குத்துங்க, ஜாக்கிரதையா குத்துங்க. அந்த பொட்டி என்னை ஏமாத்தி இருக்கு ஒரு வாட்டி. யாரு மக்கள் என்ன ஏமாத்தல, சதிதான் ஏமாற்றியது. உதகை பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வாக்கு சேகரித்தார். அங்குள்ள ஜெயின் சமூக மக்களுடன் இணைந்து பஜனை பாடல்களை பாடி அவர் ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை மசோதாவால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என உறுதியளித்தார். மேலும் தமிழ்நாட்டில் இரட்டை எஞ்சின் அரசை அமைக்க மக்கள் ஆர்வமாக உள்ளதாகவும் அர்ஜுன் ராம் மெக்வால் கூறினார். தாவேக தலைவர் விஜய் தன்னை அழைத்து ஆதரவு தெரிவித்திருப்பது களத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக எடப்பாடி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் தெரிவித்துள்ளார். தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கூப்பிட்டு ஆதரவு தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அந்த தொகுதி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தோற்கப்படுவார். ஃபர்ஸ்ட் சுயேட்சையாக டிவி சின்னத்துக்கு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட
நிர்வாகிகள் முழு மூச்சா எங்களுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனை ஆதரித்து பகண்டை கூட்டுச்சாலையில் அமைச்சர் ஏவவேலு வாக்கு சேகரித்தார். கொரோனா காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் நலனில் பொறுப்புடன் செயல்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியில் அமர வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். கோவை வடக்கு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வானதி சீனிவாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்கனூர் உள்ளிட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்தவர் திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கோவையில் கரூர்காரர் பட்டி போட பார்ப்பதாகவும் அவரை விடக்கூடாது என்றும் செந்தில் பாலாஜி குறித்து பேசினார். பட்டி போடுற ஆளு விடலாமா வேண்டாமா? விடக்கூடாது. அதனால ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிரிமினல் ஊழல் கரண்ட் பறிச்ச ஒரு முன்னாள் அமைச்சரை நம்மளுக்கு கோயம்புத்தூர் அனுப்பிச்சிருக்காருன்னா ஸ்டாலினுக்கு நம்ம மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கணும். கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அண்ணன் எஸ்பி வேலுமணி ஜெயிச்சாருங்கிறதுக்காக கரூர்ல இருந்து ஒரு கிரிமினலை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் நிறுத்துவாரா? சரியான பதிலடியை திமுகவுக்கு கொடுத்தாகணும். அமித்ஷா சொல்வதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பதில் என்றால் எதற்காக அதிமுக கட்சி நடத்த வேண்டும் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து இளையான்குடியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சொல்வதுதான் என்னுடைய பதில் என்றால் எதற்காக அதிமுக தோழர்கள் தனி கட்சி நடத்துகிறார்கள்? ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியில அடைக்கலமான கட்சி அதிமுக. இவர்களை நம்பி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அன்றாடம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அதிமுக வேட்பாளர் OS மணியனை ஆதரித்து செம்போடை கடைத்தெருவில் பரப்புரையில் ஈடுபட்டவர் இக்குற்றச்சாட்டை முன்வைத்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருகின்றேன். தமிழ்நாட்டில் அத்துணை பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், ஐயா என் பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போச்சுன்னா திரும்பி வருமான்னு எனக்கு பயமா இருக்கையா. தென்காசி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல வண்ணங்களில் ரங்கோலி கோலமிட்டு பெண்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ICI அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்கள் பல்வேறு வண்ணங்களில் ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லாயல் மில் காலனியில் இருசக்கர வாகனத்தில் வந்த திமுக நிர்வாகியிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திமுக இளைஞரணி நிர்வாகி உத்தரகுமார் என்பவர் சாக்கு மூட்டைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு சென்ற ரொக்கத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். வாக்காளர்களுக்கு வழங்க இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் OPS தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அவர் சீலையம்பட்டி கிராமத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் முழு உருவ சிலை மற்றும் அரசு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றார். NDA கூட்டணியில் இரட்டை இலை மேலே அமர்ந்து தாமரை மலர்வதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் கூட்டணி கட்சிகளின் சின்னங்களை குறிப்பிட்டு பேசியது கவனம் ஈர்த்தது. எடப்பாடி அவருடைய தலைமையில ரெட்டலை நிக்குது. மோடி அவருடைய தலைமையில் இருந்த தாமரை ரெட்டலை மேல உட்கார்ந்து மலருது. மலர்ந்த உடனே பாருங்க குக்கர்ல சோற பொங்குறோம், மாம்பழத்தை வச்சு சாப்பிடுறோம். அங்க எடப்பாடி அங்க ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கிறோம். ராணிப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேல் விசாரம் மற்றும் கீழ் விசாரம் பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற அமைச்சர் காந்திக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற ஊர்வலத்தில் 5000த்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்.
கர்நாடகாவில் தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்காமல் தோற்று போனவர் நடிகர் பிரகாஷ் ராஜ் என்று மதுரையில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். அரசியல் செய்யணும், அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமதை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பரப்புரையில் ஈடுபட்டார். கஞ்சநாயக்கன்பட்டி, பாலக்குறிச்சி, வளநாடு, சுக்காம்பட்டி, கருப்பூர், மலையடிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்றத்தில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. டெல்லி அணி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆக அந்த தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அது நாடாளுமன்ற ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரிசல்ட் எது தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற ரிசல்ட். 23ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு அணி வென்றது அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பாக அது வரப்போகிறது. திரைத்துறை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத விஜய் மிகப்பெரிய ஸ்டாராக வந்த பிறகு முதலமைச்சராக வேண்டுமென திட்டம் தீட்டியுள்ளதாக நடிகை ரோகிணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதி விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சினிமாவில் ஒரு நல்ல ஸ்டாரா வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன, அடுத்தது ஒரு நல்ல பதவி கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த பதவி என்னன்னா முதலமைச்சர் பதவி. அதுக்காக உடனடியா ஒரு திட்டம் தீட்டியாச்சு. திருச்சியில் திமுக பேச்சாளர் லியோனி வாகனம் மீது பாட்டில் வீசப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் தவிக தலைவர் விஜய் எதிர்த்து திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக கீழப்புதூர் பகுதியில் லியோனி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் பாட்டிலை வீசினர். எனினும் அது நல்வாய்ப்பாக லியோனி மீது படாமல் அவரது பரப்புரை வாகனத்தின் மீது பட்டு உடைந்தது. ஆரணியில் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்து அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் வாக்கு சேகரித்தார். ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகே உள்ள தேவாலயத்தில் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரான தனது தம்பி வயதில் இளையவராக இருந்தும் தன்னை ஒருமையில் பேசுவதாக திமுக வேட்பாளரான அண்ணன் வேதனை தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ மகாராஜன் மற்றும் அவரது தம்பியான அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் ஆகியோர் மோதுகின்றனர். இந்நிலையில் பிச்சம்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் மகாராஜன் தனது உடன் பிறந்த சகோதரரான அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தன்னை ஒருமையில் பேசுவதாக கிராம மக்களிடம் வருத்தத்துடன் கூறினார். இது எல்லாம் கடவுள் செயல், தான் பிறந்த நேரம் என்றும் அவர் நொந்து கொண்டார். மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குறிஞ்சிப்பாடி தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். வடலூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுகவின் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். அமைச்சர் என்பது உச்சகட்ட பதவி, அதிகாரமிக்க பதவி. நான் அதிகாரத்தை யாரையும் காட்டல. எல்லோரும் எனக்கு வேணும், எல்லோரும் வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்காதது ஏன் என நடிகர் மீசை ராஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பரப்புரை செய்தவர் திமுகவின் திட்டங்களை சாடினார். செகண்ட் இயர் படிக்கிறவனுக்கும் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது. சுமார் 20 லட்சம் லேப்டாப் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு. அப்ப இவங்க பாருங்க, எல்லாமே ஓட்டுக்காக தான் வேலை செய்யறாங்க திமுக. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராசிபுரம் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு சென்ற மதிவேந்தன் அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து பேராயரை சந்தித்து ஆதரவு கோரிய திமுக வேட்பாளர் மதிவேந்தன் துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பழனி மாங்காடு, பட்டூர், அண்ணா தெரு, பத்ரிமேடு மற்றும் கோவிந்தராஜ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு அதிமுகவினர் ஜேசிபி எந்திரம் மூலம் பூக்களை தூவி வரவேற்றனர். பழைய அடுப்பையும் ஊதாங்குடலையும் தேட வைத்ததுதான் பிரதமர் மோடியின் சாதனை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவை ஆதரித்து பரப்புரை செய்தவர் பாஜக ஆட்சியை விமர்சித்தார். ஊதுரை அடிப்பே கூடாதுன்னு சொல்றது திராவிட கழகம், திராவிட இயக்கம், கலைஞர் அதை தூக்கி போட்டார். இப்ப மறுபடியும் இந்த மகானுபாவர் வந்தார்ல, யார் மோடி, அவர் ஆட்சியில மறுபடியும் இப்ப என்ன தேடுறீங்க? பழைய அடுப்பு எங்க இருக்குன்னு தேடுறீங்க. இதுதான் அவருடைய சாதனை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதியில் போட்டியிடும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் அமிர்தா பாலுசாமி இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்று தேர்தலுக்கு பிறகு விஜய் உணர்வார் என பழ கருப்பையா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றார். அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அவரிடம் சொன்னேன், அதிமுகவோடு சேருங்கள், பிறகு அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக மாறி ஆட்சியை பிடிப்பதற்கு முயலுங்கள், உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவமும் ஏற்படும். அன்றைக்கு பிஜேபியோடு இல்லை எடப்பாடி. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா குன்றத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்ற அவர் தமிழக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பெண்களிடம் ஆதரவு திரட்டினார். விஜய் தனது நண்பர் என கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விஜயின் திரைப்படம் ரிலீஸ் ஆக தான் உதவியதாக தெரிவித்தார். காங்கேயம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் சினிமா வேறு, அரசியல் வேறு என்றார். கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான வெற்றிகளை திமுக அறுவடை செய்யும் என பெருந்துறை தொகுதி திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான வெற்றிகளை திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயம் இது நடைமுறைக்கு தேர்தலுக்கு பின்னாலே நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அவர் வெள்ளோடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். ஆட்சி காலத்திலே சிறப்பாக நடத்திய அந்த அளவிற்கு விரைவாக அந்த திட்டங்களை நிறைவேற்றினோம். அப்படி அந்த சிறப்பாக அப்படிப்பட்ட திட்டம் நிறைவேற்றும். இன்றைக்கு காவிரி கூட்டுக்குடி திட்டம் இல்லை என்று சொன்னால் நமது தொகுதி மக்கள் பல பேர் குடிபெயர்ந்து வெளியே சென்றிருக்க வேண்டிய கொடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற கரூரை சேர்ந்தவர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் 80 அடி வீதியில் கரூரை சேர்ந்த சிலர் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் அவர்களை தாக்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பணம் இருந்ததாக கூறப்படும் வாகனத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் 2000 மற்றும் 10,000 ரூபாய் மாதிரி காசோலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈக்காடு கிராமத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் ஆட்டோ ஒன்றை சோதனை செய்தனர். அதில் 2000 மற்றும் 10,000 ரூபாய் மாதிரி காசோலைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 30,000 மாதிரி காசோலைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பஜார் வீதியில் உள்ள கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் கார்த்திக் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் குரு முருகானந்தத்தை ஆதரித்து இடையமேலூர் மற்றும் சிவகங்கை சிவன் கோயில் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட கார்த்திக் சசிகலாவிடம் பழிவாங்கும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை என்றார். சத்தியம் ஜெயிக்க வேண்டும், சத்தியமாக சின்னம்மா அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அவங்க ஜெயிச்சா அவங்க ஏன் போட்டியிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு வேட்பாளரும் அவருடைய ரத்தம். திருப்பூரில் ஒரே நேரத்தில் வாக்கு சேகரிக்க சென்றதால் திமுக மற்றும் தாவேகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பூர் கோர்ட் வீதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் தாவேக வேட்பாளர் பாலமுருகன் வாக்கு சேகரிக்க சென்றார். அதே நேரத்தில் திமுகவினரும் வந்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய வீடியோ குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் கரியாக்குடல் காவிரிபுரம் பகுதிகளில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய 2 வீடியோக்கள் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னத்திற்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது. வீடியோவை அடிப்படையாக கொண்டு நெமிலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் SP நகர் பகுதியில் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தன்னை பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்கள் குறித்து கவலைப்படவில்லை என்று கூறினார். இது எப்படி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொற்கள் நம்மை வசமாடினாலும் சரி, காய்க்கின்ற மரத்திற்கு தான் கண்ணடி விடும். ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ்க்கு ஆதரவாக அக்கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அரவிந்த் ரமேஷ் மேட்டுக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த திமுகவுக்கு ஒரு பெண் கூட வாக்களிக்க மாட்டார் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் NDA கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் திமுகவை கடுமையாக சாடினார். பெண்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடாது, பெண்கள் MLA ஆகக்கூடாது, பெண்கள் MP ஆகக்கூடாதுன்னு அந்த வருகின்ற சட்டத்தை எதிர்த்து வாக்களிச்சாங்க. அந்த சட்டத்தை தோல்வியடைய வச்சார்கள் திமுகவும் காங்கிரசும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இந்த தேர்தலில். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி K. கலைவாணனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். மாங்குடியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய முத்தரசன் சொன்னதை செய்துவிட்டு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிவித்துவிட்டு வாக்கு கேட்டு முழு உரிமையுடன் வந்திருப்பதாக கூறினார். 234 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கம்பீரமாக செல்லுகிறார்கள். நெஞ்சை நிமிர்த்தி செல்லுகிறார்கள், தலையை நிமிர்த்தி செல்லுகிறார்கள். எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறார்கள். என்ன காரணம்? சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் எவ்வித அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் விதமாக காவல்துறையினர் அணிவகுப்பு பேரணி நடத்தினர். சுங்குவார்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற அணிவகுப்பு பேரணியில் துணை ராணுவ படையினருடன் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பேரணியாக சென்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் 2000 ரூபாய் மதிப்பிலான மாதிரி காசோலையை வழங்கிய அதிமுகவினரை திமுகவினர் பிடித்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். கந்தன்சாவடி KPK நகர் பகுதியிலும் காந்தி நகர் பகுதியிலும் 1000 ரூபாய் மதிப்பிலான மாதிரி காசோலையை அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்து அப்பகுதிக்கு சென்ற திமுகவினர் அதிமுகவினரை பிடித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.